அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 3 வேதமும் தியானமும் பகுதியில் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் கதைகளை போன்ற இருந்தவைகளெல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ஒரே பாடல்கள் புத்தகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அதிலே பாருங்கள் பிரியமானவர்களே, சோத்திரம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதால பாடப்பட்டது. எப்ப பாடப்பட்டதுன்னா, அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும்போது பாடின பாடல். அப்சலோம் தன்னை ஒரு இதாக ராஜாவாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்டான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்படி உயர்த்தி கொண்டதான வேளையிலே தகப்பனார் என்ன செய்வதென்று தெரியாத பட்சத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. எந்த வேதனையான ஒரு காரியமாக ஆகிவிட்டது பிரியமானவர்களே. அல்லேலூயா. சூத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசித்து தியானிப்போம். இதில் 8 வசனங்கள் இருக்கிறது. 8 வசனத்தில் என்ன அவருடைய புலம்பல் என்ன என்று நாம் பார்க்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். பெத்த பிள்ளையே அவருக்கு விரோதமாக எழும்பினதை நாம் பார்க்கிறோம். அப்சலோம் வேற யாரும் இல்லை, அவனுடைய ஒரு குமாரன் தான். ஒரு மனைவிக்கு பிறந்த 4 மனைவிகள், நிறைய மனைவிகள், ஆனால் 4 மனைவிகள் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு மனைவியுடைய மகன்தான் இந்த அப்சலோம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமா குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு கஷ்டம், துன்பம், துக்கம், துயரம் வரும்போது எல்லா உலகத்தில் உள்ள மனிதர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு ரட்சிக்கப்படலை, அவன் ரட்சிக்கப்பட்டான், பின்மாறி போயிட்டான். ஆத்மாவை குறித்து சொல்கிறவங்க அநேகராயிருக்கிறார்கள். அவனிடத்தில், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை, தயவில்லை, இரக்கமில்லை. அதனால அவனுக்கு கடவுளிடத்தில் ஒன்றும் கிருபையெல்லாம் இல்லவே இல்லைங்கிற மாதிரி அநேகர் அவனுடைய ஆத்மாவை குறித்து சொன்னதாக சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, அந்த ஆனாலும் கர்த்தாவேங்கிறது தான் உலக மக்கள் என்ன சொன்னாலும் நாம் ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தாவே, நீரே என் கேடகம், நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஓடிக்கொண்டிருக்கிறவர் மனுஷன் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் பூஷணமான வார்த்தைகளின் மத்தியிலும் கொடூரமான மனிதர்கள் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறதான வேலையிலும் சுற்றி சூழ்ந்திருக்கிறதான ஒரு வேலையிலே அவன் சொல்ல முடியுமா? நாம் சொல்லுவோமா? பாருங்கள், பிள்ளைகள் மோசமான நிலைமையிலே, புருஷன் மோசமான நிலையிலே, காசு கொடுக்கவில்லை, ஒரு வேலை இல்லை, திருமணமாகவில்லை, பிள்ளை இல்லை, எத்தனையோ இக்கட்டுகள், நெருக்கங்கள், வியாதி, கடன் பாரங்கள், வீடு இல்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நாம் நொறுங்கி போய் உட்கார்ந்திருக்கிற மக்களைத்தான் இந்த உலகத்திலே பார்த்திருக்கிறோமே தவிர, யாரும் எனக்கு என் தேவன் எனக்கு கேடகம், என் தேவன் எனக்கு மகிமை, என் தேவன் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொன்னதாக தெரியவில்லை. அப்படி சொல்லுவார்கள், உதட்டிலே சொல்வார்களே தவிர உள்ளத்திலே அவர்கள் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. சிலர் நன்றாக சொல்வார்கள், என் தேவன் எனக்கு நிச்சயமாக என் தலையை உயர்த்துவார், நிச்சயமாக என்னை வழி நடத்துகிறார், என் மகிமை அவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இருதயத்திலோ இது எந்த நாள் நடக்குமோ தெரியலையே, நம்ம வாட்டுக்கு சொல்றதெல்லாமா நடக்குது அப்படி என்று எண்ணுகிற பிள்ளைகள் அநேகராக இருக்கிறார்கள் பெரியமானவர்களே. ஆகையினாலே நாம் சொல்லுவது ஒன்றும் நினைப்பது ஒன்றும், 2 வழியிலே குந்தி நடக்கிற எவனுடைய வாழ்க்கையிலையும்
ஆசீர்வாதம் வந்ததாக இல்லை பிரியமானவர்களே. ஆகையினாலே நாம் என்ன சொல்ல வேண்டும்? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலை உயர்த்துகிறவர் என்று சொல்லி நாம் தேவனை துதிக்க வேண்டும். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது வலது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை வேண்டும் பிரியமானவர்களே. நாம் ஓடுகிறோம், உபத்திரப்படுகிறோம், நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். அந்த நேரத்திலே தேவனை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை நம்பாத பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று நம்ப வேண்டும். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நாம் படுத்து தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஐயோ ஏன் தான் விடியுதோ என்று எண்ணுகிறவர்கள் ஏராளம் பேர். வியாதி நிமித்தம், கடன் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், குடும்பத்தின் வறுமையின் நிமித்தம், எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் ஏன் தான் இந்த நாள் விடியுதோ என்று எழும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் அத்தனை துன்பத்தினையும் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்களை? இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் அப்படி சொல்லுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். பயந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்திலே எனக்கு எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா. நம்முடைய துன்மார்க்கமான பல்லு இல்லாதவர்களுக்கெல்லாம் துன்மார்க்கராக இருந்ததுனால பல்லு போயிடுச்சா என்னன்னு தெரியல. நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக பல் போனது, பல்லு போயிடுச்சு. நிறைய பேர் இப்போல்லாம் சின்ன பிள்ளையிலேயே பல்லெல்லாம் ஒன்றும் முளைக்கவும் மாட்டேங்குது. விழுந்த பல்லு முளைக்க மாட்டேங்குது. 16 வயசுலேயே பல்லெல்லாம் போயிட்டு பல் செட்டு வைக்கிற அளவுக்கு பிள்ளைகள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆகையினாலே தாடையிலே எல்லாரையும் தாடையிலே அடித்து, சிம்சோன் ஒரு தாடை எலும்பை எடுத்து அடித்து 1000 பேரை கொன்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே தேவனே நீர் அதை செய்யும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. அநேக ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம். ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. நாம் ஜெபிச்சோம் என்னத்தை அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க? அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டில் உட்காந்து புரணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ரட்சிப்புக்கு ரொம்ப தூரங்க அப்படி நம்ம சொல்லவே கூடாது பிரியமானவர்களே. அவர்கள் எப்படி இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கம்தான் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ரட்சிக்கப்படலையே நம்ம நினைக்கூடாது. ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தினமும் ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவோ எப்படி இருக்க வேண்டும்? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அது நம்மேல் விழுந்த கடமை பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லுறோம். ஆனால் நாம் பலனை எதிர்பார்த்து தான் நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்படாத மோடி பாருங்க, மூடி என்ற அருமையான பக்தர், அப்புறம் ஜார்ஜ் முல்லர் என்ற பக்தர், அவர்களெல்லாம் பாருங்கள் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து கடைசி நாள் வரைக்கும் 25 வருஷத்துக்கு பின்பாக மூடியுடைய வாழ்க்கையிலே அவருடைய நண்பர் ரட்சிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய கல்லறையிலே ரட்சிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அநேக மக்களுக்காக ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆனால் நம்மளால அதை ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா.
ரட்சிப்பது என்பது கர்த்தருடையது. கர்த்தருக்கு சித்தமானவனை, தனக்கு சித்தமானவனை அவர் தெரிந்து கொள்கிறார், இழுத்து கொள்கிறார் என்றெல்லாம் வேதவசனம் இருக்கிறது. உலகத்தில் அத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் பிள்ளைகளாக வேண்டும் என்பது அவருக்கு சித்தம். ஆனால் அத்தனை மக்களும் தேவனை நோக்கி பார்க்க மாட்டேன் என்கிறார்களே. தேவனை நோக்கி பார்க்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே ரட்சிப்பு கர்த்தருடையது தான். நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எவ்வளோ பெரிய நெருக்கத்தில் எவ்வளவு அழகாக அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த விதமான நெருக்க சூழ்நிலைகளையும் கர்த்தர் எழுந்தருளுவார் என்றதும், கர்த்தர் ரட்சிக்கிறவர் என்றும், அவர் நான் படுத்துக்கொள்கிறேன் நித்திரையை கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்றும், நாம் தேவனிடத்திலே அவர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவரும் என் மகிமையும் என்று நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.